அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இஸ்லாமிய கொள்கையின் தனித்துவம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமது நோன்பிற்கும் வேதக்காரர்களின் உபவாசத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாடு சஹர் நேரத்தில் சாப்பிடுவதுதான். இந்த செய்தி அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 2001 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரட்டை அர்த்தம் கொண்ட டபுள் மீனிங் வார்த்தைகளை கொண்ட சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்தனர். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வேதமறை குர்ஆனின் மூலமாக, விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் நம்முடைய தூதரை பார்த்து இரண்டு அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள். இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீராக என்னும் பொருளை தருகின்ற உன்லுருனா என்று கூறுங்கள். இன்னும் அவர் சொல்வதை கேளுங்கள். மேலும் நிராகரிப்பவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு என்று வேதமறை குர்ஆன் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 104 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், சிலர்கள் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுடன் அமர்ந்து சாப்பிட மாட்டார்கள். வீடுகளில் அவர்களுடன் ஒட்டி உறவாடாமல் ஒதுக்கி வைப்பார்கள். எனவே நபித்தோழர்கள் இது குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, மாதவிடாய் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். அது ஓர் தொல்லை, ஒரு சிரமம். எனவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் உடலுறவு கொள்ளாமல் விலகிக் கொள்ளுங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை நெருங்காதீர்கள். அவர்கள் தூய்மையாகிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டவாறு அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள். திருத்திக் கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான், தூய்மையாக இருப்போரையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 222 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நோவினைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தாம்பத்திய உறவை தவிர மற்றபடி அவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி யார் இதற்கு காரணமாக இருந்தார்களோ, அதாவது பெண்களை மாதவிடாய் காலத்திலே ஒதுக்கி வைத்தார்களோ, அவர்களுக்கு எட்டிய போது நம்முடைய காரியங்களில் எந்த ஒன்றுக்கும் மாறு செய்யாமல் விடக்கூடாது என்பதே இதோ இந்த முஹம்மதுடைய விருப்பமாக இருக்குமோ என்று கூறிக்கொள்கிறார்கள். இப்படி சிலர்கள் அன்றைய காலகட்டத்திலே, அல்லாஹுடைய தூதரே, சிலர்கள் இன்னென்னவாறு கூறுகிறார்கள். எனவே மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்களுடன் நாமும் ஒட்டி உறவாடாமல் இருந்தால் என்ன என்று கேட்கப்பட்டது. இதை கேட்டதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கோபத்தால் மாறிவிட்டது என்கின்ற இந்த செய்தியும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லா வகையிலேயுமே எல்லோரோடும் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் உள்ளதுதான் என்பதை புரிந்து கொண்டு வாழ தலைப்பட வேண்டும்.
அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.